ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போகிறதுக்காக தான் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பியோட பொங்கல் ட்ரெஸ். இன்னைக்கு வந்து இவர் வந்து ஃபேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறாரு. இவ்வளோ நாளாக ட்ராயர் சட்டை மட்டும்தான் போட்டிருப்பாரு. இன்னைக்கு வந்து ஃபேண்ட் ஷர்ட் தம்பிக்கு. தம்பி கொஞ்சம் கோவமாக இருக்கிறாரு. எதனாலனா அவங்க அக்கா முன்னாடியே கிளம்பிட்டு எங்கள் சின்ன மாமியார் கூட போயிட்டாங்க. இப்போ நானும் தம்பியும் தான் என்னோட தம்பிக்காக வெயிட்டிங். இப்போ என்னோட தம்பி கூட தான் நாங்கள் வந்து பைக்கில் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அதை வந்து அப்புறமா வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் போய் கோவிலில் போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயந்தி சாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பொங்கலுக்காக எங்கள் வீட்டில் போட்ட கோலம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன தப்பு. என்ன தப்புனா, ஹாப்பி பொங்கல்னு போகிறதுக்கு ஹாப்பியில் பி வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதை வந்து நான் எப்போ பார்த்தேன்னா வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். எல்லோரும் மன்னிச்சிடுங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் அவசரத்தில் போட்டதுனால போட மறந்துட்டேன் போல இருக்குது. பார்த்திங்கன்னா காலையில் ஒரே சரியான பனி. காலையில் ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 4:30 மணி எழுந்திரிச்சதுலேருந்து ஒரே கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து அப்படியே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலில் போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மதியம் வந்து படைக்கிறதுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சி வச்சுட்டு கோவிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்னென்னா ஒரே கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், செம கூட்டம். காலையிலேருந்து நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்க வந்திருக்குறாங்க. ஆனால் பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பே கிடைக்கவே இல்லை. ஏன்னா நிறைய கூட்டமாச்சா, எல்லாருமே ஒவ்வொருத்தர் வச்சுட்டு இருக்கிறாங்க. இடமும் இல்லை. இடமும் நல்ல இடம் பொங்கல் வைக்கிற அளவுக்கு நிறைய தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே அப்படியே எல்லாருமே வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பு கூட்டி நாங்கள் 3 பேர் பொங்கல் பானை வைக்கிறதுக்காக எடுத்து வச்சு அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மட்டும் வைக்கலாம் அடுப்பு இருந்தது. நாங்கள் 3 பேரும் ஒன்றா வைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் எனக்கு முன்னாடியே எங்கள் சின்ன மாமியார்லாம் வேறு போயிட்டாங்களா, அப்போவே வேறு அடுப்பெல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க போல இருக்கு. ஆனால் அப்புறம் வரவங்க எவ்வளோ நேரம் அவங்க வேறு சும்மா விடுவாங்களா, சரின்னு அப்புறம் அவங்கக்கிட்ட விட்டுட்டாங்க போல இருக்குது. அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அரிசி பருப்பெல்லாம் கழுவிட்டு பானையில் வைக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுங்காட்டியும் பொங்கல் வைக்கிறவங்க அடுப்புலேருந்து இறக்கிட்டாங்க. இறக்குனதுக்கப்புறம் பக்கத்துலேயே 2 அடுப்பு கூட்டி 3 அடுப்பு வச்சு 3 பொங்கல் பானை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணோன்னா அரிசி பருப்பெல்லாம் பானையிலே ஒன்றாவே கழுவிட்டு அப்படியே வச்சுருவோம். இப்போ பால் பொங்கினதுக்கப்புறம்லாம் அரிசி போடுறதெல்லாம் கிடையாது. அது மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அப்படியே இப்படியும் பண்ணலான்னு சொன்னாங்களா, அதனால் நாங்கள் இப்படியே பண்ணிடுறது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அரிசி பருப்பெல்லாம் கழுவிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு பொங்கல் பானையை வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து அடுப்பு வைக்கிறதுக்காக தனியாக அப்படியே ஷீட் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா வெளியில் மழை டைம்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பராக வந்து பொங்கல் மழையில் நனையாமல் பொங்கல் வச்சுட்டு போயிடலாம். பார்த்திங்கன்னா பால் ஊற்ற போகிறேன். பொங்கலுக்கு பால் ஊற்ற போகிறேன். இப்போ 3 பேர் பானையிலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மட்டையெல்லாம் விறகுலாம் நல்லா காஞ்ச விறகாக தான் எடுத்துகிட்டு வந்து கோவில்லே வச்சுருந்தாங்க. அந்த கோவில் படைக்கிற பூசாரியே விறகுலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விறகுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 நாள் பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மழை வந்ததுனால ஐயோ விறகுலாம் எப்படி கிடைக்குமோ தெரியல, வெளியில் போயிட்டு எடுக்கிறதா இருந்தால் நனைஞ்சி போயிருக்குமே என்று நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா காஞ்ச விறகா கோவில் பூசாரியே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க.
முன்னாடி கொஞ்சம் பெருசு பெருசா எங்கள் சின்ன மாமியாரும் கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு முன்னாடி பற்ற வச்சோம். அடுப்பு எரிய வச்சுட்டு அப்புறம் பூசாரி கொஞ்சம் விறகு எடுத்துன்னு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன குச்சியாக எடுத்துகிட்டு போயிட்டு வச்சோம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வேலை ஆகும் இல்லைங்களா? என்ன காரணம்னா 1:30, 3 ராகு காலம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஸ்டார்ட் பண்ண பார்த்து மணி 12 ஆகிடுச்சு. 12:15 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுங்காட்டி நம்ம முடிச்சாகணும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாவே வேலைய பார்த்தோம். அப்பதான் சீக்கிரமா பொங்கல் வேகும் இல்லைங்களா? அதனால. அப்படியே அடுப்புலாம் நல்லா எரிய வச்சுட்டு நடுவுல கொஞ்சம் ஃபன்னா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, காமெடியா பேசுறது, வீடியோ எடுக்கிறது, அப்படியே எல்லாருமே கொஞ்சம் காமெடியா போச்சு. அன்னைக்கு கொஞ்சம் சூப்பரா ஜாலியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது. ஒரு சின்ன வருத்தம். அது என்ன வருத்தம்னா மறுபடியும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. பானை வந்து பொங்கல் பானை பொங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு எங்க சின்ன மாமியாருது, நெக்ஸ்ட்டு எங்க நடுமாமியார் வீட்டுது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா என்னோட பானை பொங்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பொங்கல் பொங்கிட்டு பருப்பு, அரிசியெல்லாம் நல்லா குழைய வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் 3 பேர் பானையிலயும் அப்படியே வெல்லம் போட ஷேர் பண்ணி வெல்லம் போட ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் எப்போதுமே 3 பேரும் ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொங்கல் வைப்போம். இந்த வருஷமும் 3 பேரும் வந்து பொங்கல் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா, எல்லார் பானையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு எங்கள் சின்ன மாமியார் வந்து பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும் கேப்பில் நாங்கள் வந்து மாவிளக்கு பிடிக்கிறதுக்காக அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3 பேருக்கும் மாவிளக்கு பிடிக்கணும் இல்லைங்களா? அதனால அவங்க வந்து பொங்கல் ரெடி பண்ணாங்க. நான் வந்து மாவிளக்கு பிடிச்சேன். பார்த்திங்கன்னா 2 பேருக்கு மாவிளக்கு பிடிச்சாச்சு. இன்னும் லாஸ்ட்டாக இன்னொரு மாவிளக்கு 3வது மாவிளக்கு பிடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிட்டு அது எண்ணெய் ஊற்றுறதுக்கு அகல் மாதிரி பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, எங்கள் வீட்டுக்கார் வரல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க. நானு, பாப்பா, தம்பி 3 பேர் மட்டும்தான் பொங்கல் வைக்க வந்திருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை இருக்கிறதுனால போயிட்டாங்க. அவங்களுக்கு லீவு கிடையாது. லீவு இருந்தா வந்திருப்பாங்க. 2 வருஷமா அவங்க வரவே இல்ல. 2 வருஷமும் நானும், பாப்பா, தம்பி 3 பேர் மட்டும்தான் வந்தோம். இப்பலாம் அவங்கள எதிர்பார்க்கறதில்ல. அப்புறம் வேலைக்கும் லீவு போட முடியாது. அப்புறம் என்ன பண்றது? சரி நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கொஞ்சம் சின்ன வருத்தம். பார்த்தீங்கன்னா, மாவிளக்குலாம் பிடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாவிளக்கு பிடிச்சிட்டு 3 பேரும் 3 தட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். கோவில் சாமி படைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே பூ, பழம், தேங்காய், பத்தி, கற்பூரம் எல்லாமே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மணி ஆயிடுச்சு இல்லைங்களா? ராகு காலத்துக்கு முன்னாடியே படைக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் முகமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா நெத்தியில் வச்ச பொட்டெல்லாம் கலைஞ்சி போச்சு. என்னென்னா அடுப்பு புகையில இருந்தோமா, வேர்வையில எல்லாமே கலைஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே கொண்டு வந்து கோவிலுக்குள்ளே கொண்டு வந்து 3 பேரும் 3 தட்டு கொண்டு வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாவிளக்கு, பூ, பழமெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சோம் இல்லைங்களா? அதை போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே படைச்சிட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்லாம். பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா, பொங்கல் பானையும் கொண்டு வந்து பூஜை படைக்கிறதுக்காக வச்சாச்சு. வச்சுட்டு அந்த கேப்பில் கொஞ்சம் அப்போ தான் எப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த டீமாக படைக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ ஒவ்வொரு செட்டாக அப்படியே ஒருத்தவங்களா அப்படியே முடிச்சுட்டு 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி படைச்சிட்டே இருந்தாங்களா, அப்போ தான் படைச்சி முடித்தாங்க. நாங்கள் கொண்டு போயிட்டு வெளியே வந்துட்டோம். கொஞ்ச நேரம் பூசாரி வந்து வெளியே போயிட்டாங்க. அவங்க வந்து படைக்கிறதுங்காட்டியும் நம்ம போயிட்டு சாமிக்கெல்லாம் விளக்கு போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு விளக்கு போட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து வாழ்முனீஸ்வரர். இவருக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணுமா. இவருக்கு முதல்ல விளக்கேத்தாம மற்றவங்களுக்கு போயிட்டு ஏற்றினா ரொம்ப கோவப்படுவாராம் அப்படின்னு எங்கள் சின்ன மாமியார் சொன்னாங்க. அதனால சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து முதல்ல விளக்கு போட வந்தாச்சு. என்ன ஒன்றுனா காற்று பயங்கரமான காற்று. விளக்கு வந்து ஏற்றவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு அணைஞ்சு 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 தான் போகுது. இப்படியே ஒரு வழியாக விளக்கு போட்டாச்சு இவருக்கு. அவ்வளோ ஒரு காற்று. எப்பயுமே வருஷம் போல் காற்று தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய கேமராமேன் வந்து இவரை வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க.
எப்படியோ நல்லா ஹைட்டா நல்லா பெருசா இருப்பாரு. நல்லா பெருசா கட்டி வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவருக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது போல இருக்கு. தூரமா போயிட்டு வீடியோ எடுத்தாரு. கே ய யார் அந்த கேமராமேன்னு கடைசியில சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா எல்லாமே தீபம் ஏத்திட்டு கோவிலுக்குள்ள வந்தாச்சு. உள்ள வந்துட்டு அம்மனுக்கு சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிடுறதுக்காக நாங்க சக்கரை பொங்கல் வச்சோம் இல்லைங்களா? அத வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கா இலை போட்டு சக்கரை பொங்கல் எடுத்து வைக்க போறோம். மாவிளக்கு பிடிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா? மாவிளக்குக்கு தீபம் ஏத்திட்டு, இப்போ வந்து சக்கரை பொங்கல் வைக்க போறோம். இலை போட்டு சக்கரை பொங்கல் வைக்க போறோம். சக்கரை பொங்கல் வந்து பூசாரி எடுத்து வச்சாங்க. பூசாரி வந்து எல்லாருக்குமே விநாயகருக்கு, முருகருக்கு, அப்புறம் இன்னும் நெறைய சாமியெல்லாம் இருந்தது. எல்லா சாமிக்கும் வச்சுட்டு உள்ள கொண்டு போயிட்டு அம்மனுக்கும் வச்சாங்க. இது வந்து எங்க குலதெய்வ பேர் வந்து பச்சைவாழி அம்மன். அவங்களுக்கும் கொண்டு போயிட்டு பிரசாதம் வச்சாங்க. சக்கரை பொங்கல்லாம் வச்சுட்டு, அப்புறம் இன்னும் சில பேர் வந்து எங்க கூட படைச்சாங்க. நாங்க படைக்க பார்த்து படைச்சாங்க. அவங்களும் கொண்டு வந்து அவங்களும் வச்ச பிரசாதமும் எல்லா சாமிக்கும் கொண்டு போயிட்டு வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே சாமியை நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டு நம்ம பிடிச்சு வச்ச மாவிளக்க தீபம் ஏற்றி கோவில் சுற்றி வர்றதுக்காக வந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அகல் அணையாமல் நம்ம மாவிளக்கு அகல் அணையாமல் கோவில் சுற்றி வர்றதுக்காக சுற்றி போய்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா காற்று நல்ல காற்று, அது அணையாமல் ஒரு சுற்று கொண்டு வந்து கோவிலுக்குள்ளே கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு அணையாமல் கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். அணையாமல் கொண்டு போய் கோவிலுக்குள்ளே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நாங்களும் வந்து சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. வச்சுட்டு நாங்களும் அங்கேயே கொஞ்சம் நேரம் அந்த அகலை வந்து பெருசு பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். சாப்பிட்டு அந்த கேப்பில் எங்கள் தம்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால துரு துரு துருன்னு கால் வந்து மேய்ஞ்சிட்டே இருக்குது அவருக்கு. பாருங்க அவர் எப்படி நடக்கிறாருன்னு. இவர் தான் அவருடைய நடை. அதை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அப்படியே நானும் தம்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே சாப்பிட்டோம். வச்ச சக்கரை பொங்கல் எல்லாமே சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்தாக்கா போக பார்த்து தீபம் ஏற்றிட்டு தான் போகணும், கற்பூரம் ஏற்றிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு என்னோட தம்பியும் என்னோட கொழுந்தனாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் போகலை. அப்போ தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த கேப்பில் சரி நீங்களாம் இருங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு போன வருஷம் ஆனால் அங்கே போயிட்டு கற்பூரம் ஏற்றவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன ஒன்றுனா எங்கள் கேமராமேன் பாதியிலே திரும்பி வந்துட்டார். என்ன ஆச்சுன்னா அங்கே நிறைய கொட்டாங்கச்சி முள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொட்டாங்கச்சி முள் காலில் குத்தி பதறி போயிட்டு எங்கள் கேமராமேன் திரும்பி வந்துட்டார். என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி சொன்னாரா, சரி போக வேணாம் விடுங்கன்னு. அப்புறம் அவங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா கோவிலுக்கு பின்னாடி குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு குளம் இருக்குது. இத்தனை டைம் வருவோம் குளத்து ஒரு சில டைம் குளத்துக்கிட்ட போவோம், ஒரு சில டைம் போக மாட்டோம். தண்ணி இருக்கும், ஒரு சில டைமில் தண்ணி இருக்காது. இந்த டைம் தண்ணி இருக்குது, அத்தை மீன் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கேமராமேன் கூப்பிட்டாரு. இவர் தான் எங்கள் கேமராமேன், எங்கள் நாத்தனார் பையன் விஸ்வா. வாங்க அத்தை. சரி நாங்களும் அப்படியே மீனெல்லாம் வந்து பார்த்துட்டு குட்டி குட்டியாக அழகாக நிறைய மேய்ஞ்சிதுங்க. அப்படியே மீனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம். அதெல்லாம் கவர்மெண்ட் வீடு கட்டியிருக்காங்கங்க, அதையும் அப்படியே பார்த்தோம் நாங்கள். இதான் எங்களுடைய பாப்பாவுடைய பொங்கல் ட்ரெஸ். போயிட்டு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்பகுதி நிறைய கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு 100 வீடுக்கு மேலே இருக்கும் இல்லாதவங்களுக்காம். நாங்கள் அப்படியே எதிர்க்க ஒரு குதிரை நின்றுதுங்க, அதையும் பார்த்துட்டு பசங்களும் விளையாண்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சாமி கும்பிட்டாச்சு சூப்பராக. நீங்களும் பொங்கல் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கொண்டாடினீங்களா இல்லை கோவிலில் கொண்டாடினீங்களான்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.